viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவுதான். 1/4 கிலோ கொத்தவரங்காய் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. நான் வேர்க்கடலையை வறுத்து வச்சிருக்கேன் காஞ்ச மிளகாயோட. உங்களுக்கு வேர்க்கடலை இன்ட்ரெஸ்ட் இல்லனா நீங்க தேங்காய் எடுத்துக்கலாம். பாதி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு 3 பல் எடுத்துர்க்கேன். கறிவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துர்க்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உளுந்தும் கல்லையும் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். உப்பு எவ்வளவு வேணுமோ நம்ம அவ்வளவு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வேர்க்கடலையும் அந்த காஞ்ச மிளகாயும் நல்லா அரைச்சு வச்சுக்கலாம். மிளகாயும் அரைச்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டு 2 ஸ்பூன் ஆயில் அது சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு அப்புறம் உளுந்தும் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ வெங்காயம் இடிச்சு வச்சிருக்க பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொத்தவரங்காய் வேக வச்சு எடுத்துக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போவே நான் கொத்தவரங்காயிலே வேக வடிகட்டும் போதே சால்ட் போட்டேன். ஸோ நான் வெறும் இதுக்கு மட்டும் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுவே அதிகம் தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அது மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையை இதில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கலன்னா நீங்கள் கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம கொத்தவரங்காய் பொரியல் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.